உலகமெங்கும் உள்ள அனைத்து இறைமக்களுக்கும் வணக்கம். நீங்கள் புதுசாக எங்கள் வீடியோ பார்க்குறதா இருந்தால் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் புதுசாக போடுற வீடியோவோட அப்டேட் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கிறிஸ்து பிறப்பு பெருவிழா 25/12/2024. திருப்பலி முன்னுரை. ஆண்டவர் கையில் அழகிய மணிமுடியாய் திகழ்வோம். இறையேசுவில் இனியவர்களே, கிறிஸ்து பிறப்பு பெருவிழா திருப்பலியை சிறப்பிக்க வந்திருக்கும் அருள் தந்தையர்களுக்கும் அருட்சகோதரிகளுக்கும் அனைத்து இறைமக்களுக்கும் கிறிஸ்து பிறப்பு விழா நல்வாழ்த்துக்கள் கூறி இறைவேண்டல் புரிய அன்புடன் அழைக்கின்றோம். வைகறை ஒளியாகவும் மீட்பின் சுடர் விளக்காகவும் மன்னர்கள் போற்றும் ஆட்சியும் மேன்மையும் நிறைந்த இயேசுவின் பிறப்பு நாள் ஆண்டுகள் 2024 கடந்தாலும் அவரது மீட்பை பெற்ற நாம் மனமாற்றம் பெற தம்மையே பலியாக்கிய இயேசுவின் பிறப்பால் உலகமே மகிழ்கின்றது. ஏழையாக பிறந்த இயேசு ஏழை எளியவர் வாழ்வு சிறப்பு பெற விரும்பினார். இயேசு விரும்பிய அன்பும் அமைதியும் நம் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் நம் சமுதாயத்திலும் வாழ்வாக பிறரன்பு பணி செய்வோம். இறையாசீர் பெறுவோம். முதல் வாசகம். எசாயா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 62, இறைவார்த்தைகள் 1 முதல் 5 முடிய. முதல் வாசக முன்னுரை. எசாயா நூல் கூறும் ஆறுதல் மொழிகளாவது: நம் நாடு பாழ்பட்டு விட்டது, நாம் அனைவரும் கைவிடப்பட்டு விட்டோம் என்று வருந்திய மக்களுக்கு இறைமகன் நம்மில் தோன்றி விடுதலையும் ஆறுதலும் வெற்றியும் தருவார் என்றும், மணமகன் மணமகளில் மகிழ்ச்சி கொள்வது போல அனைவரும் நம்மில் மகிழ்ச்சி கொள்வர் என்று கூறுகிறது. கடவுளின் கரத்தில் அரச மகுடமாய் விளங்குவோம் என்று கூறும் வாசகத்தை கேட்போம். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, இறைவார்த்தைகள் 16 முதல் 17, மேலும் 21 முதல் 25 முடிய. இரண்டாம் வாசக முன்னுரை. திருத்தூதர் பணிகள் நூலில் தூய பவுலடியார் இஸ்ராயேல் மக்களுக்கு கூறிய அருளுரையாவது: எகிப்து நாட்டில் நீங்கள் அந்நியராய் இருந்தபோது உங்கள் மூதாதையரை கடவுள் பெரிய இனமாக்கி அங்கிருந்து மீட்டு வந்தார். தாம் வாக்களித்தபடி தாவீதின் வழிமரபிலிருந்து அனைத்தையும் நிறைவேற்றும் மீட்பரையும் தோன்ற செய்து வழிநடத்துகின்றார் என்று கூறினார். நாம் மனமாற்றம் பெறவும் கடவுளில் நம்பிக்கை கொள்ளவும் அழைப்பு விடுக்கும் வாசகத்தை கேட்போம். ஆமேன். உங்களுக்கு எங்கள் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள், உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.